யா அல்லாஹ், நீ நேர்வழிப்படுத்தியவர்களோடு எங்களையும் நேர்வழிப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், நீ யாராருக்கெல்லாம் பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறாயோ அவர்களைப் போல எங்களுக்கும் பூரணமான சுகத்தை தந்தருள்வாயாக. நீ யார் யாருக்கெல்லாம் பாதுகாப்பளித்திருக்கிறாயோ அவர்களோடு சேர்த்து எங்களுக்கும் பாதுகாப்பளித்திடுவாயாக. மேலும் யா அல்லாஹ், நீ எங்களுக்கு தந்த அனைத்திலும் பரக்கத் செய்திடுவாயாக. நீ படைத்த தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு இறைவனே. நீ உதவி செய்ய நினைத்தால் அதை யாராலும் தடுத்திட முடியாது. நீ தடுக்க நினைத்தால் அதை யாராலும் பெற்று தந்திட முடியாது இறைவனே. யா அல்லாஹ், புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம். இந்த வானங்கள் பூமிகள் இவற்றுக்கிடையில் உள்ள அனைத்துமே உனக்கு சொந்தமானவை இறைவனே. வானங்கள் பூமிகளுக்கு இடையிலான ஒளியாக நீ இருக்கிறாய். வானங்கள் பூமிகளை நிர்வகிப்பவனாக நீ இருக்கிறாய். எனவே பெருமையும் நன்றிகளும் உனக்கே உரியது யா அல்லாஹ். உனது வாக்குறுதிகள் உண்மையானவை. சுவர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அனைத்து நபிமார்களும் ரசூல்மார்களும் உண்மையானவர்கள் யா அல்லாஹ். நாங்கள் உன்னையே நம்புகிறோம். உன்னிடமே பாவ மன்னிப்பும் தேடுகிறோம். உன்னிடமே நீதியையும் எதிர்பார்க்கிறோம். எனவே நாங்கள் செய்கின்ற பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை விட்டும் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடம் சுவர்க்கத்தையும் அதற்கு எங்களை கொண்டு செல்லக்கூடிய செயல்களையும் கேட்கிறோம். அதே போல எங்கள் இறைவனே, நாங்கள் உன்னிடத்தில் நரகத்தையும் நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய செயல்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், இரக்கம் காட்டுபவர்களே மிக 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 இரக்கமானவன் நீதான். கொடுப்பவர்களிலே மிகச் சிறந்தவனும் நீதான். நீதான் நிலையான இரட்சகனாக இருக்கிறாய். நாங்கள் கேட்காததையெல்லாம் நீ கேட்கிறாய். நாங்கள் பார்க்காததையெல்லாம் நீ பார்க்கக்கூடிய ரப்பாக இருக்கிறாய். உன்னை புகழ்வதற்கான பெருமைப்படுத்துவதற்கான இயலுமை எங்களிடத்திலே இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு ஈமானை தந்ததற்காக, குடும்பங்களையும் சொத்து செல்வங்களையும் தந்ததற்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீ ஒருவன் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம். நீதான் எங்களை படைத்தவன். நாங்கள் அனைவரும் உன்னுடைய அடிமைகள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் இறைவனே, நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம். நீ எங்களுக்கு தந்திருக்கின்ற நட்பாக்கியங்கள் எண்ணிலடங்காதவை. அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் செய்த பாவங்களை உன்னிடத்திலே முன்வைத்து அதற்காக பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம். உன்னை தவிர வேறு எவராலும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது இறைவனே. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பதை விரும்புகிறாய். எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறாய். எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. மனம் வருந்தாத உள்ளத்தோடும் கண்ணீரை சிந்தாத கண்களோடும் நாங்கள் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், அல் குர்ஆனை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய செய்திடுவாயாக. எங்களுடைய உள்ளத்திற்கு வெளிச்சமாக அதனை ஆக்கிடுவாயாக. கவலைகளையும் மன அழுத்தங்களையும் உள்ளத்தில் இருந்து நீக்கக்கூடிய இறைவனே, எங்களுக்கு தெரியாத விடயங்களை எங்களுக்கு கற்று தருவாயாக. அதே போல நாங்கள் மறந்த விடயங்களை எங்களுக்கு நினைவூட்டுவாயாக. யா அல்லாஹ், அல் குர்ஆனை இரவு பகலாக ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை எமக்கு அளித்திடுவாயாக. யா அல்லாஹ், ஈமானை சுமந்த உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்கின்றன. எனவே உன்னுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்த உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்கி தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடம் நலவுகளை கேட்கிறோம். எங்களுக்கு தெரிந்த தெரியாத அத்தனை நலவுகளையும் நீ எங்களுக்கு அருள் பாலித்திடுவாயாக. அதே போல எங்களுக்கு தெரிந்த எங்களுக்கு தெரியாத அத்தனை கெடுதிகளை விட்டும் தீங்குகளை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய இளமை பருவத்தை நீ பாதுகாத்திடு. இளைஞர்களுக்கு நேரான வழியை காட்டிடு. அவர்கள் தவறான வழியில் செல்வதை விட்டும் அவர்களை தடுத்திடு இறைவனே. எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்திடு யா அல்லாஹ். மரணித்தவர்கள் மீது இரக்கம் காட்டிடு இறைவனே. கடனில் மூழ்குவதை விட்டும் மனிதர்களுடைய ஆதிக்கத்தை விட்டும் நாங்கள் உங்களிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் இறைவனே. எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தந்திடுவாயாக. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உளச்சோர்வை மனச்சோர்வை நீக்கிடுவாயாக. திருமணம் முடிக்க இருக்கின்ற வயது வந்த ஆண்களையும் அதே போல கன்னி பெண்களுக்கும் திருமணத்தை முடித்து வைத்திடு நாயனே. உலக கல்வியாக இருக்கட்டும், மார்க்க கல்வியாக இருக்கட்டும், அனைத்து விதமான கல்விகளிலும் எங்களுடைய முஸ்லிம் இளைஞர்கள் ஆழமாக கற்பதற்குரிய வாய்ப்பினை வழங்கிடுவாயாக யா அல்லாஹ்.
எங்களிலே கைதியாக இருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய குடும்பத்தோடு நல்ல முறையிலே சேர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கிடியா அல்லாஹ். எங்களது இறைவனே, நாங்கள் சோதிக்கப்படுவதை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். எங்களுக்கு நீ அருள் பாலித்திருக்கின்ற குடும்பம், சொத்து செல்வங்கள் அனைத்தையும் பாதுகாத்திடுவாயாக. பலஸ்தீன் உள்ளிட்ட அனைத்து முஸ்லிம் நாடுகளுக்கும் உன் பாதுகாப்பை பலப்படுத்திடு நாயனே. பசியுள்ளவர்களுக்கு உணவை அளித்திடு இறைவனே. ஆடை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஆடைகளை வழங்கிடு இறைவனே. அச்சத்தோடு வாழ்பவர்களுக்கு நிம்மதியை கொடுத்திடு யா அல்லாஹ். அவர்களிலே மரணித்தவர்களுக்கு இரக்கம் காட்டிடுவாயாக. பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை நீ பாதுகாத்திடுவாயாக. உலகத்திலே அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே வாழ்கின்ற எத்தனையோ முஸ்லிம் மனிதர்களும் நாடுகளும் இருக்கின்றன யா அல்லாஹ். அனைத்து நாடுகளுக்கும் பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் வழங்கிடுவாயாக. இஸ்லாத்துடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளை நீ முறியடித்திடுவாயாக யா அல்லாஹ். கஷ்டத்தில் உள்ள துன்பத்தில் உள்ள அடக்குமுறைகளுக்கு மத்தியில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு உதவுவதற்கு யாருமே இல்லாமல் இருக்கிறார்கள். நீயும் அவர்களுக்கு உதவவில்லை என்றால் அவர்களை கவனிப்பதற்கு யாரும் இல்லை இறைவனே. நீதான் அவர்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ லத்தீஃபாக இருக்கிறாய், மிக இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தின் மீது மிகவும் இரக்கத்தோடு நடந்து கொள் ரஹ்மானே. எங்களுடைய குடும்ப உறவுகள், எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள், அவர்கள் பலஸ்தீன், சிரியா, சோமாலியா, பங்களாதேஷ், காஷ்மீர் என்று உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் முஸ்லிம் உம்மத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை விட்டும் பாதுகாத்திடு யா ரஹ்மான். யா அல்லாஹ், எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள், எங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள், அவர்கள் மீது இரக்கம் காட்டிடு ரஹ்மானே. எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய சகோதரர்கள், துஆக்களில் சேர்த்து கொள்ளுமாறு கூறிய சக உறவுகள் யாராக இருந்தாலும் அனைவர் மீதும் இரக்கம் காட்டிவிடு ரஹ்மானே. அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களை மேலான சுவர்க்கத்திற்கு நுழைய செய்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாங்கள் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் சுமந்தவர்களாக நாளை மறுமையில் உன்னை சந்திக்கக்கூடிய நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே ரஹ்மானே. இந்த பூமியை விட்டு மரணித்து செல்கின்ற போது எங்களுடைய பாவச் சுமைகளை விட்டு நீங்கியவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களுடைய உயிர்களை கைப்பற்றிடு ரஹ்மானே. நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்கள், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வேறுபாடின்றி அனைவர் செய்த பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை சுவர்க்கவாதிகளாக ஆக்கிவிடுவாயாக. நரக நெருப்பை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பளித்திடு ரஹ்மானே. இந்த உம்மத்தில் உள்ள அனைவருடைய உள்ளங்களையும் தூய்மைப்படுத்தி அனைவருக்கும் சுவர்க்கம் என்ற உயர்ந்த பாக்கியத்தை நீ கொடுத்திடுவாயாக யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆமீன்.